வணக்கம் பஸ் நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பூசணிக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுக்கலாங்க. துவரம் பருப்பு 1.25 உலக்கு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாங்க. பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. விட்டுட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க. பூசணிக்காய் ஒரு கீத்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சாம்பாரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் மல்லித்தூள். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. அதனால் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண வேணாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. காய் நல்லா வெந்து வரட்டுங்க. சாம்பாரில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பாரில் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சாம்பாரில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.